டோக்கன் அப்புறமா வந்து 5 ரூபாய். நிறுத்துங்க. இந்த ஊரு பூரா எங்க அம்மாவுக்கு தான் சப்போர்ட். அவங்க அலதான் இங்க வீசுது. இதை எதிர்த்து யாரும் நிக்க முடியாது. ஓட்டு கேட்டு போற இடம்லாம் மாலை போட்டு மரியாதை பண்றாங்க. ஆரத்தி எடுத்து வரவேற்கிறாங்க. எங்க அம்மாவோட வெற்றி போய் உறுதியாயிடுச்சு. தெரியுமா இல்லையா? போங்க போங்க. என்னம்மா குழந்தைக்கு பேர் வைக்கணுமா? ஆமா அம்மாட்ட கொடுங்க, வைப்பாங்க. அம்மா, என் குழந்தைக்கு நீங்க தாமா பேர் வைக்கணும். என்னம்மா, பெண் குழந்தையா? ஆமாமா. இந்த குழந்தை என்ன மாதிரியே வீரமா வளரணும், கோட்டீஸ்வரியா வளரணும். அதனால இந்த குழந்தைக்கு ரங்கநாயகின்னு பேர் வைக்கிறேன். நமது தலைவி ரங்கநாயகி. ஊராம் பிள்ளைக்கு பேர் வைப்பீங்க, சொந்த பேரனுக்கு பேர் வைக்க மாட்டீங்களா? குடிச்சிட்டு வளரிட்டு இருக்க, பேசாம வாய மூடிட்டு இரு. பேசாம இருடி, எனக்கு தெரியும் எல்லாம். இது ஏன் குழந்தை, இதுக்கு பேர் வைக்கிறதுக்கு இவங்க எல்லாம் யாரு? ஏமா, உன் பொண்ணுக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான்ல, அவன் உனக்கு பேர முறை தானே வரணும். அந்த பிள்ளைக்கு பேரை வைக்காம என் பிள்ளைக்கு பேர் வைக்க வந்துட்டியா நீ? பார்த்தீங்களா மக்களே, ஒரே ஒரு கேள்விதான் அந்த அம்மா பார்த்து கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா என் கண்ணத்துல அரைச்சிட்டாங்க. இதுதான் இந்த அம்மாவோட உண்மையான முகம். இந்த முகத்துக்கு தான் நீங்க எல்லாம் ஓட்டு போட போறீங்களா? மீனாட்சி அம்மா பாருங்க, நம்மளை பெத்த அம்மா மாதிரி இருக்காங்க. இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, உங்க எல்லாரையும் நல்லா பாத்துக்குவாங்க. இங்க பாருங்க, நான் குளிச்சுட்டு பேசுறேன்னு யாரும் தப்பா நினைக்காதீங்க. நான் எப்பவுமே உண்மையை தான் பேசுவேன், உண்மையை தான் பேசிட்டு இருக்கேன். மீனாட்சி அம்மா ரொம்ப நல்லவங்க. எப்பொழுதுமே நம்ம நல்லவங்களுக்கு தான் ஓட்டு போடணும். புரியுதா மக்களே? நம்ம ஓட்டு, எங்கள் ஓட்டு, எங்கள் வேட்பாளர், நம்ம வேட்பாளர், நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம், நமது வேட்பாளர், நமது வேட்பாளர். வாட போலாம்.
அக்கட சுடு. அவ பேர் தான் சக்தி. அவ தான் நம்ம டார்கெட். நாம வந்தது அந்த பொண்ணை கொல்றதுக்காக தான். வாங்கடா. ரங்கநாயகியோட கோவத்தை குறைய விடக்கூடாது. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அவ இப்படியே டென்ஷனா தான் இருக்கணும். அப்பதான் நாம எதிர்பார்க்கறது நடக்கும். ஆமாமா, டைம் கிடைக்கிறப்பெல்லாம் மீனாட்சிக்கும் அத்தைக்கும் நடுவுல பகைய வளர்த்துக்கிட்டே இருக்கணும். வெற்றிக்கும் சக்திக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் அதிகமாயிட்டே போகணும். அதுக்கான வாய்ப்பு எப்ப கிடைச்சாலும் அதை மிஸ் பண்ணாம நம்ம யூஸ் பண்ணிடணும். ஊர்க்காரங்களுக்கு முன்னாடி நீ கோவப்பட்டது ரொம்ப தப்பு ரங்கநாயகி. தேர்தல் பிரச்சாரம்னா ஆளாளுக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசத்தான் செய்வாங்க. அதுக்காக எல்லாரையும் கை நீட்டி அடிச்சுக்கிட்டு இருப்பியா? என்ன மாமா, அத்தையை போய் குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த குடிகார பையன் என்னெல்லாம் பேசினான்னு நீங்களும் பக்கத்துல இருந்து பார்த்துட்டு தானே இருந்தீங்க. அதெல்லாம் ஒரு அடியில விட்டது தப்பு. நம்ம தோட்டத்துக்கு தூக்கிட்டு போய் ஒரு வாரம் வச்சு அடிச்சிருக்கணும் அவனை. அப்படி செஞ்சிருந்தாதான் ஊர்ல எவனும் அத்தையை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசணும்னு நினைக்க மாட்டான். அவன் அண்ணியை எதிர்த்து பேசினா கூட பரவாயில்ல. ஆனா ஒரு உப்பு கல்லுக்கு பெறாத அந்த மீனாட்சிக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா பாருங்க, அததான் என்னால பொறுத்துக்கவே முடியல. அண்ணியோட துப்பாக்கி மட்டும் என் கையில இருந்துருந்துச்சுன்னு வச்சுக்குங்க, அந்த இடத்துலயே நான் அவனை டுப்பு டுப்புன்னு சுட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிருப்பேன். ஊருக்குள்ள ரவுடித்தனம் பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. இந்த தேர்தல்ல ரங்கநாயகி ஜெயிக்கணும், அதான் முக்கியம். நம்ம கோவத்தால நாம மீனாட்சி கிட்ட தோத்துறக்கூடாது. புரியுதா ரங்கநாயகி? அப்பா, இந்த எலெக்ஷன்ல அம்மா தான் ஜெயிப்பாங்க. நான் வாக்கு கொடுத்துருக்கேன். அந்த வாக்கை நான் எப்படி நிறைவேற்றி காட்டுவேன்ப்பா? உன் வார்த்தையை நான் நம்புறேன்டா. ஆனா உங்க அம்மா இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரா அடிச்சுக்கிட்டு வந்தான்னா எவனும் உங்க அம்மாவுக்கு ஓட்டு போட மாட்டான்டா. ஒட்டு மொத்தமா அந்த மீனாட்சிக்கு ஓட்ட போட்டுட்டு உங்க அம்மாவை டெபாசிட் கூட வாங்க விடாம. போதுங்க, நிறுத்துங்க. இந்த எலெக்ஷன்ல எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். சின்ன கேவலமா பேசுற மக்களை எனக்கு ஓட்டு போட வைக்கிறது எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். வெற்றி, அவன் என்னடா கேட்டான்? உன் பேர பிள்ளைய பார்க்க வக்கல்ல, என் பிள்ளைக்கு பேரை வைக்கிறியான்னு தானே கேட்டான். இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. சரண்யாவோட பிள்ளைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு நாம எல்லாரும் போறோம்டா. இந்த ஊரு சனமே ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த ஃபங்க்ஷனை அவ்வளவு கிராண்டா நடத்தணும்டா. அடிக்கிற வெயில் ஒருத்தன் தலையிலையும் படாத அளவுக்கு கோவில் மண்டபம் ஃபுல்லா ஷாமியானா போடுறோம்டா. ஃபங்க்ஷனுக்கு வரவங்கள ரங்கநாயகி வரவேற்கிறாள் அப்படின்னு பெருசா பேனர் வச்சிருவோம்டா. நல்லா கட் அவுட் போஸ்டர்னு ஒண்ணு விடாம வைக்கிறோம்டா. ஃபங்க்ஷனுக்கு வரவங்க நல்ல வாய்க்கு ருசியா சாப்பிடுறதுக்கு அந்த ஸ்டார் ஹோட்டல் இருக்குல்ல, அதுல இருந்து பெருசா விருந்துக்கு ஏற்பாடு பண்ணும்டா. விழாக்கு வரவங்கள நல்ல சிரிச்ச முகத்தோட வரவேற்க வாசல்ல நல்ல அழகா ஒரு 5-6 பொண்ணுங்களை நிறுத்தி வைக்கிறோம்டா. பேண்டு வாத்தியம் மேளதாளம்னு சொல்லிட்டு எல்லாரையும் சந்தோஷமா வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாட்டையும் சிறப்பா பண்ணணும் வெற்றி. விழாவுக்கு வர மக்கள் அப்படியே பார்த்து அசந்து போயிடணும்.
அந்த மீனாட்சி என்கிட்ட அவமானப்பட்டு போயிடணும். ஃபங்க்ஷனுக்கு வர்ற ஒவ்வொருத்தரும் அவங்க சாப்பிடுற சாப்பாட்டுக்கு நன்றி கடனா எல்லா ஓட்டையும் எனக்கே போடணும். அந்த அளவுக்கு நாம ஃபங்க்ஷனை பெருசா நடத்தணும்டா. நடத்திடலாமா? மெதுவா வா. சக்தி, என்ன இதெல்லாம்? எதுக்காக அவங்களோட பேனர்லாம் வச்சிருக்காங்க? யார் பண்ண வேலை இது? எனக்கு தெரியாது. இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது. இதெல்லாம் கண்டுக்காம நம்ம உள்ள போலாம் வாங்க. இங்க பாரு சக்தி, நான் உள்ள வர மாட்டேன். இதெல்லாம் இப்பவே காலி பண்ணிட்டு போ சொல்லு. இல்லனா நானும் என் குழந்தையும் உள்ள வர மாட்டோம். சரண்யா, என்ன பேசிட்டு இருக்க நீ? குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு உள்ள வர மாட்டேன்னு சொல்ற? பேசாம உள்ள வா. இல்ல நீ, என் குழந்தையோட பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு இவங்க யாருமே வரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன்ல. அதையும் மீறி இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? உங்க கோவம் எனக்கு புரியுது அண்ணி. ஆனா இப்ப அந்த கோவத்தை காட்டினா அது நமக்கு எதிராக தான் திரும்பும். அது எப்படி நமக்கு எதிரா திரும்பும்? என் புள்ளைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு யார் யார் வரணும்னு நான் சொல்லக்கூடாதா? நேத்து வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனா இருந்துச்சு. அதுல நீங்களும் நாங்களும் எடுக்கிற முடிவுதான் இறுதியான முடிவா இருந்துச்சு. ஆனா எப்போ உங்க அம்மா அவங்களுடைய படத்தை போட்டு கட் அவுட் வச்சிருக்காங்களோ அப்போவே இந்த ஃபங்க்ஷன் அரசியல் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு. இனிமே இதை நம்ம அரசியலா தான் பார்க்கணும். அரசியலா பார்க்கணுமா? நீ என்ன சொல்ற சக்தி? நேத்து பிரச்சாரத்துல நடந்த பிரச்சனை ரங்கநாயகி அத்தைக்கு எதிரா இருந்துச்சு. அத்தையோட கோவத்தை பார்த்துட்டு ஊர் மக்கள் எல்லாரும் நமக்கு சாதகமா மாறிட்டாங்கம்மா. அதை எப்படியாச்சும் உடைச்சு மக்களுடைய ஓட்ட அவங்க வாங்கணும்னு நினைச்சுதான் அத்தை இந்த ஏற்பாட்டு எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க. அரசியல்னா இவ்ளோ பிளான் எல்லாம் போடணுமா சக்தி? இதுக்கு மேலேயும் போடுவாங்கம்மா. அதெல்லாம் போக போக தான் தெரியும். அண்ணே, உங்க பையனுக்கு தடப்படலாம் ஃபங்க்ஷன் நடக்கட்டும். அதை நாம ஏன் தடுக்கணும்? நாளைக்கு உங்க பையன் வளர்ந்ததுக்கு அப்புறமா என்னுடைய பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் எப்படி நடந்துச்சுமான்னு கேட்டா அவனுக்கு காட்டுறதுக்கு சில வீடியோஸ் எல்லாம் இருக்கணும்ல. அதுக்காகவாச்சும் இதெல்லாம் இருக்கட்டும். கண்டுக்காதீங்க, வாங்க போலாம். என்ன சக்தி நீ? வாமா. சரி வா போலாம். சக்தி, வா போலாம். வாங்கத்த. நிறுத்துங்க. உள்ள போலாமா? போலாம். சரி. சின்ன குட்டி, தட்டெல்லாம் வைங்க. ஒவ்வொரு தட்டையும் பாத்தீங்கல்ல? பழம், தேங்காய், ஸ்வீட்டு, பூவுன்னு பார்த்து
செய்முறைங்கிறது கொண்டு வர தட்டுல இருக்கிறது இல்ல, மனசுல இருக்கிற பாசத்துல இருக்கு. சூப்பரா சொன்னம்மா. பூஜா அத்தை வா, ஐயரை போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்க சார். ஏய் சக்தி, நீ பேசுறதெல்லாம் பேசி முடிச்சிரு. ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் முடியறப்ப நீ பேசுறதுக்கு உயிரோடவே இருக்க மாட்டடி. மாலி வந்து உன் கழுத்தை அறுத்து போட்டு போய்கிட்டே இருக்க போறான். ஆடுறா. ஏய் ஸ்மோக் பாம் ரெடியா இருக்குல்ல? இருக்குண்ணா. ஏய் நான் உள்ள போனதும் இந்த கத்தியால சக்தியை குத்துறேன். நீ உடனே வந்து ஸ்மோக் பாம்பை போட்டுரு. அந்த புகையில நம்ம எஸ்கேப் ஆகணும். அர்த்தமைண்டா? புரியுதுண்ணா. சரிண்ணா. ஏங்க என்னங்க? பார்த்து போங்க சாமி. சரி நீ வாங்கணும். டேய் மாப்ள, டேய் உன் மாமா வந்திருக்கேன்டா. உனக்கு பேரு வைக்க தாய் மாமா வந்திருக்கேன். செல்லக்குட்டி எப்படி தூங்குறான் பாரு. டேய் உன் பாட்டி எலெக்ஷன்ல நிக்கிறாங்கடா. அவங்க ஜெயிக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்க, சரியா? ஆமாண்டா குட்டி பையா, உங்க மீனாட்சி பாட்டி எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. அவங்க ஜெயிக்கணும்னு வேண்டிக்கோ. என்ன? டேய் மீனாட்சி பாட்டி இல்லடா மாப்ள, ரங்கநாயகி பாட்டி. சொல்லு, ரங்கநாயகி பாட்டி நிக்கிறாங்க. சரி அவங்க ஜெயிக்கணும்னு வேண்டிக்க. சரி மாமனுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, இப்ப வந்துடுறேன். டேய் வாங்கடா. சக்தியை கொல்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டியா? இந்த கத்தியால தான் அவளை குத்தி கொல்ல போறேன். டேய் உள்ள வைடா, உள்ள வை. யாராச்சும் பாத்திர போறாங்க. வாயில சொன்னா போதாதா? எதுக்கு இப்படி கத்திய காட்டி பயம்புறுத்துற? கொஞ்ச நேரத்துல எனக்கு உயிர் போய் உயிர் வந்துருச்சு. கத்தினா உங்களுக்கு பயமா? ஐயோ, யார் கண்ணியாச்சும் பற்றுவோமான்னு தான் பயம். சரி அதை விடு. நீ சக்தியை போட்டு தள்ளிட்டு நீ பாட்டு போயிட்டே இரு, சரியா? உள்ள வந்ததுமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணேன். அது மிஸ் ஆகி போயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் அது மிஸ் ஆகாது. నేను அவளை చంపేస్తాను.
சரி சரி, யாருக்கும் எந்த சந்தேகமும் வராத மாதிரி நடந்துக்கும். சரியா? கிளம்பு.